வணக்கம் ராஜேஸ்வரி. நிச்சயமாக திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கும் மாநகராட்சியின் நீர் ஏற்று நிலையத்தில் தண்ணீர் திறக்க வேண்டிய நேரத்தில் சீட்டு விளையாட்டில் மூழ்கிய மாநகராட்சி ஊழியர்களின் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. பார்த்தீர்கள் என்றால் ராஜேஸ்வரி, இந்த வீடியோவை திமுகவின் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மாநகர பிரதிநிதி சுண்ணாம்பு மணி என்று கூறப்படுவார், இவரே வெளியிட்டிருப்பதுதான் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை நீரேற்று நிலையத்தில் பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டிய நேரத்தில் தங்கள் கடமைகளை புறக்கணித்துவிட்டு சீட்டு விளையாடி கொண்டிருந்த ஊழியர்களின் வீடியோவை மணி வெளியிட்டுள்ளார். இது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வழக்கம் போல திருநெல்வேலி முழுவதும் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீருக்கு வசதி இன்றி அவதிப்படுகிற நிலையில் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களின் இந்த அலட்சிய போக்கினை குறித்து மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். ராஜேஸ்வரி, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் அருகிலேயே இந்த நீரேற்று நிலையம் அமைந்துள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை திமுக பிரதிநிதியான சுண்ணாம்பு மணி என்பவர், இவரது மனைவி திருநெல்வேலி மாநகராட்சியின் 7வது வார்டு திமுக கவுன்சிலராக இருக்கிறார். அவரது பெயர் இந்திரா மணி. இவர்கள் சில நாட்களுக்கு முன்பு 1-2 வாரம் முன்னால் என்று கூறினார் மணி. நீரேற்று நிலையத்தில் இருந்து கிளம்ப வேண்டிய தண்ணீர் விநியோகிக்கும் அந்த லாரியானது 3 மணி நேரமாக வராமல் இருப்பதை முன்னிட்டு தனது மனைவி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நேரடியாக தான் அந்த மாநகராட்சி நீர் நிலையத்திற்கு சென்று பார்த்ததாகவும், அப்பொழுது அலைபேசி எதையுமே அவர்கள் அட்டன் செய்யாமல் சீட்டு விளையாட்டில் மூழ்கி கிடந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சியுற்ற அவர் இந்த வீடியோவை தற்போது பேசி வெளியிட்டுள்ளார். இது போன்ற நிகழ்வுகள் தான் திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்துவதாகவும், பொதுமக்களின் அத்தியாவசியமான தேவையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்தில் சேர்க்காமல் இது போன்ற கேளிக்கை சீட்டு விளையாட்டுகளில் மாநகராட்சி ஊழியர்கள், குறிப்பாக அவர் அந்த மாநகராட்சி லாரி ஓட்டுநரை குறிப்பிடுகிறார், கணேசன் என்று அவரது பெயரை குறிப்பிடுகிறார். இவர் எப்பொழுதுமே இது போன்ற சீட்டு விளையாட்டில் தான் ஈடுபட்டு வருகிறார். பொதுமக்களுக்கு பணி செய்ய வேண்டிய நேரத்தில் கூட அதனை மறந்து இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவதால் திமுக அரசிற்கு கெட்ட பெயர் ஏற்படுவதோடு பொதுமக்களுக்கும் மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார். இன்று காலையில் வெளியான இந்த வீடியோவால் திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பு ஒருபுறம் இருந்தாலும் ராஜேஸ்வரி, இது போன்ற அரசு ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல் பொதுமக்களை மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றே கூற வேண்டும். இதுவே இந்த நிகழ்வில் தற்போது இருக்கும் கள நிலவரம். ராஜேஸ்வரி, தெரியல, எனக்கு தெரியல. சீட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி தானே? 2 மணி நேரமாக ஃபோன் அடிக்க சீட் விளாண்டுருக்கேன். என்ன இதோ சீட் விளாடுவீங்களா? நீங்கள் எல்லாரும் சீட் விளாடுவீங்களா? இல்லை ஆளுங்கட்சி இல்லை, இப்படி தானே எல்லாம் சீட் விளாடுவீங்களா? இல்லை நான் சொல்கிறேன், தப்பில்ல. பாயிண்ட் போட்டு விளாடுவீங்க, சீட் விளாண்டு பாயிண்ட் போட்டு விளாடுவீங்க. பாயிண்ட் போட்டு விளாடுது, எப்படி தானே? நீங்கள் சம்பாத்தி பண்ணதுக்கு பாயிண்ட் போட்டு இது என்ன கவுண்ட் இருக்காதியா? இல்லை இது என்னன்னு கேட்க ட்ரிப்பில் இது எதுக்கு விளாடுதியா? இதில் எதுக்கு ஆடுது? எனக்கு தெரியல. இது எதுக்கு ஆடுதியா? இல்லை இது எதுக்கு ஆடுது? நான் குடிக்க தண்ணீர் ஒரு 8 லிட்டர் சொல்லிட்டேன், சேர்மெண்ட்டை சொல்லிட்டேன், நீங்கள் சீட்டில் ஆடுதியா? இல்லை சீட்டில் ஆடுறலாட்டா? நீங்கள் உங்களை அவ்வளோ அப்படி காலி பண்ணுறேன். இங்கே பாருங்க ஐயா, சீட்டில் ஆடுறாங்க. மாநகராட்சியிலேருந்து சீட்டில் ஆடுறாங்க. ஒரு நான் ஆயிரத்தம்மன் கோயிலுக்கு தண்ணி கேட்டிருக்கேன், சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே குடிக்க தண்ணி இல்லை. அப்போ இந்த திமுக அரசை கெட்ட பேர் வாங்குறதுக்கு இந்த இவங்க அதிகாரிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதானா? இங்கே பாருங்கள், நான் தண்ணி கேட்டேன், அசால்ட்டாக 3 மணி நேரமாக ஃபோன் அடிச்சிருக்கேன். ஒரு சேர்மன், பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் சொல்லியிருக்காரு, ஒரு ஏடபிள்யூ சொல்லியிருக்காரு, மேயர் சொல்லியிருக்காரு. இங்கே சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, மடக்குறாரு, சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கவுன்சிலரு, ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு நிலைமை தான். அப்போ தனியாக சாதாரண ஒரு மக்கள் வந்து கேட்டால் எந்த நிலைமை ஆயிருக்கும்? ஃபோன் அடிக்க 2 மணி நேரம் அடிக்க எடுக்க மாட்டேங்க. மண்டி கொண்டு ஓடுறாரு.